ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நம்மை மாற்றுகிறார். தேவ பக்தி மிக்க ஒருவர் பணிபுரிந்த அலுவலகத்தில் அவருடன் பணிபுரியும் சிலர் எந்த காரணமும் இல்லாமல் அவருக்கு பல தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தனர். அவர்களின் அநீதிகளினால் மன கஷ்டமடைந்த அவர் அதிக பாரத்தோடு ஜெபித்தார். அவர்களின் பொல்லாத மனநிலைகள் மாறிட எவ்வளவோ மன்றாடியும் எந்த மாற்றமும் அவர்களிடம் ஏற்படவில்லை. ஒரு நாள் மிகவும் சோர்ந்து போய் ஜெபித்த வேளையில் அவருக்குள் யாரோ எதையோ சொல்வது போல உணர்ந்தார். மகனே, நீ அவர்களை மாற்றிட மன்றாடி கொண்டிருக்கின்றாய், நானோ உன்னை மாற்றுவதில் தீவிரமாயிருக்கிறேன். தேவனுடைய ஆவியால் கொடுக்கப்பட்ட அந்த உணர்வை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. இது போன்ற சூழ்நிலைகளின் வழியாய் தேவன் தன்னை அவருக்கேற்றபடி மாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்த போது அவர் தனக்குள் பெரிய சமாதானத்தை பெற்றார். சில நேரங்களில் மற்றவர்களின் மாறாத தவறான மனநிலைகளின் வழியாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை தமக்கேற்றபடி மாற்றி அமைக்கின்றார் என்பது உண்மை. சவுல் தாவீதின் மேல் எந்த காரணமும் இல்லாமல் எரிச்சல் கொண்டான். அவனுடைய கோபம், பொறாமை, எரிச்சல், விரோதம் ஆகிய தவறான மனநிலைகளால் தாவீது பெரிதும் பாதிக்கப்பட்டான். தேவன் நினைத்திருந்தால் சவுலின் பொல்லாத மன இயல்புகளை மாற்றி தாவீதிற்கு உதவி செய்திருக்க முடியும். ஆனால் தேவனுடைய பார்வை வித்தியாசமாயிருந்தது. சவுலின் கோபம், பொறாமை, விரோதம் ஆகிய நெருப்புகளை தாவீதை புடமிடுவதற்கு அவர் உபயோகித்துக் கொண்டார். சவுலை மாற்றுவதை விட தாவீதை தம்முடைய நோக்கத்திற்கும் திட்டத்திற்கும் ஏற்ப மாற்றி பக்குவப்படுத்துவதே அவருடைய பிரதான நோக்கமாயிருந்தது. மற்றவர்களின் மனநிலைகளை நமக்கேற்ற விதமாக மாற்றுவதை விட நம்முடைய மனதை தேவன் தமக்கேற்ற விதமாக மாற்றுவதிலேயே அதிக கரிசனை உடையவராய் இருக்கிறார். மற்றவர்களின் கோபம், எரிச்சல், விரோத மனப்பான்மை, பொறாமை, அநீதியான சிந்தை ஆகியவற்றை மாற்றுவதை விட அவைகளின் மூலம் தம்மை விசுவாசிக்கின்றவர்களை தாழ்மை, பொறுமை, சாந்தம், சகிப்புத்தன்மை ஆகிய விசேஷ பண்பு நிலைகளை உடையவர்களாக மாற்றுவதிலேயே அதிக கவனமுடையவராக இருக்கின்றார். நம்முடைய ஜபங்கள் மற்றவர்களின் பொல்லாத மனநிலைகளை மாற்றவில்லை எனில் நாம் அவைகளை பொறுமையாய் சகிக்கவும் ஏற்கவும் தாங்கவும் தக்கதாக நம்மை தேவன் மாற்றிட நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது ஒரு பெரிய சமாதானத்தை. நம்முடைய ஜபங்கள் மற்றவர்களின் பொல்லாத மனநிலைகளை மாற்றவில்லை எனில் நாம் அவைகளை பொறுமையாய் சகிக்கவும் ஏற்கவும் தாங்கவும் தக்கதாக நம்மை தேவன் மாற்றிட நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது ஒரு பெரிய சமாதானத்தை நமக்கு கொண்டு வரும். மனைவியின் மனதை மாற்றும், கணவனின் மனதை மாற்றும், மற்றவர்களின் மனதை மாற்றும் என ஜெபிப்பதை விட அவைகளை பொறுத்து கொள்ளும் விதமாக என்னை மாற்றும் என ஜெபிப்பதே மேன்மையானது. சிந்தனைக்கு, உன்னை நீ தாழ்த்துவது தாழ்மையின் அடையாளம். பிறர் உன்னை தாழ்த்தும் போது தாங்கிக் கொள்ளுவதே அது நிரூபணம். உன்னை நீ தாழ்த்துவது தாழ்மையின் அடையாளம். பிறர் உன்னை தாழ்த்தும் போது தாங்கிக் கொள்ளுவதே அது நிரூபணம்.